மஹி, உன் நேம் என்னது? பிரஜிஷா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விலாக் மார்னிங்லேருந்து. ஸோ கையில் என்னடா கம்மல் வச்சுருக்கேன்னு நினைக்காதீங்க. இந்த கம்மல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. கொஞ்ச நாள் முன்னாடி நான் வந்து மகாக்கு வந்து வெள்ளி கம்மல் வந்து வாங்கியிருந்தேன் தெரியுமா. ஸோ இது வந்து சில்வர் கம்மல். ஸோ இந்த கம்மல் வந்து ஒருக்கா கூட மகா போட்டதில்லை. என்னாச்சுன்னா நாங்கள் துபாய்க்கு வந்து இதை எடுத்துகிட்டு போனோம். அப்போ வந்து துபாய் ட்ரிப்பு முடிஞ்சு இங்கே வந்து அன்பேக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்னோட அந்த பேக் பண்ண பேக்கில் வந்து ஒரே ஒரு கம்மல் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து அங்கே நான் போட கூட இல்லை. இது புது கம்மல் சில்வரு. ரொம்ப தேடினேன், என்னடா ஒரு கம்மல் தான் இருக்குது, இன்னொன்று காணும்னு தேடிட்டே இருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கம்மல் வந்து நான் அந்தால என்னோடய ஆஃபீஸ் ரூம் ட்ராயரில் அந்த ஒரு கம்மலை போட்டு வச்சுருந்தேன். எனக்கு வந்து இதை வந்து தூர போட மனசே இல்லை. எப்படியும் இன்னொன்று கிடைக்கும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ துபாய் போயிட்டு வந்து எவ்வளோ நாள் ஆச்சு பாருங்கள். இன்றைக்கி காலையில் திடீர்னு மாடியில் உள்ள என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னொரு கம்மல் அந்த ட்ராயரில் கிடக்குது. சத்தியமாக எனக்கு தெரியல அந்த ட்ராயரில் இந்த கம்மல் எப்படி போச்சுன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. பட் பார்த்த உடனே நான் ஃபஸ்ட்டு நினச்சிட்டேன் இதுதான் அந்த ஒத்த கம்மல் போல் அப்படின்னு நினச்சிட்டேன். நான் எடுத்து வச்ச கம்மல் கீழேலாம் நான் வச்சேன், எப்படி மேலே வந்துச்சுன்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தேன், ஒருவேளை கீழே ஒரு கம்மல் மேலே ஒன்று இருக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து பார்த்தா இன்னொரு கம்மல் கிடச்சிருச்சு. ஸோ பயங்கர ஹாப்பி காலையிலேயே. ஸோ குஷி ஆகிட்டேன் நான். இதை இப்போ மகால் காதில் போட்டுவிடும். ஸோ காலையிலேயே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டோரியோடய ஆரம்பிச்சிருக்கேன். இங்கே குட்டீஸ் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்லியை இவ ஃபோர்க் வச்சு தான் சாப்பிடுவோம். ஸோ இட்லியும் சட்னியும் நல்லா இருக்கா மஹி? ஸோ இது வந்து ஒரு முருகன் கடை இட்லி ஸ்டைலில் பண்ணேன் ஒரு சாஃப்ட் இட்லி ரெசிபி. இந்த ரெசிபி உங்களுக்கு வரும். நான் மகாக்கு இதை போட்டு விட்டுருக்கேன். திரும்ப பயன்படுத்துறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. என்ன வழியே ஆனா கோவத்துல அதை பயன்படுத்தி யாருக்கும் எதுவும் ஆகாதுன்றது என்ன நிச்சயம்? ஏன்னா எனக்கு ஒண்ணு பத்தி தெரியும். ஸோ மகா குட்டி கம்மல் போட்டாச்சு. மகா காணிமா ஸோ இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டே இருந்தேன்னா அப்போ வந்து இந்த ரெசிபி வந்துச்சு. ஸோ எந்த இதெல்லாம் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ உடனே பண்ணணும் அப்படின்னு ஆசை வந்துடுச்சு. ஸோ ரொம்ப சிம்பிள். இது வந்து பொட்டேட்டோ ஸ்டாக்ஸ் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட் வந்து நான் ஒரு 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அது ஒரு தொலியை ஃபுல்லாக உரிச்சிருங்க. ஸோ பீல் பண்ணிவிட்டு நம்ம இதை ஸ்லைஸ் பண்ண போகிறோம். ஏதாவது ஒரு ஸ்லைசரில் வச்சு. ஸோ 2 பொட்டேட்டோ பீல் பண்ணியாச்சு. ஒரு 6 பல் பூண்டை வந்து தொலி உரிச்சுக்கோங்க. தொலி உரித்து பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நல்லா பொடிசாக கட் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ கார்லிக்கை வந்து சாப் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு ஓரத்தில் இருக்கட்டும். ஸோ இப்போ இந்த பொட்டேட்டோஸை என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்லைசர் எடுத்துகிட்டு இந்த பொட்டேட்டோவை நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தின்னாட்டு. ஓகே. இல்லைன்னா உங்ககிட்ட ஸ்லைசர் இல்லைன்னா ஒரு கத்தியை வச்சு கூட நீங்கள் வந்து தின்னாக வெட்டிக்கலாம்.
டன். ஸோ இப்போ வந்து ஒரு மிக்சிங் பவுலில் நீங்கள் வந்து பட்டர், உருக்குன பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து ஒரு 1/4 கப் வந்து ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த பொட்டேட்டோக்குள்ள சீசனிங் ஆகும் ரெடி பண்ணுறோம். ஸோ அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கார்லிக்கை போட்டுருங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து உங்கள் டேஸ்ட்டு தான், உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ நான் ஃப்ரெஷ் கார்லிக் ஆட் பண்ணுறேன். அப்புறம் கார்லிக் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். என்னெல்லாம் உங்களுக்கு வேணுமோ, சால்ட்டு, பெப்பர், சில்லி பவுடர் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பொட்டேட்டோஸ் கூட ரோஸ்மெரி நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சோண்டு ரோஸ்மெரின்னு ஹர்ப் கிடைக்கும் தெரியுமா, அந்த ஹர்ப் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி ஆரிகானோ, அதுக்கப்புறம் பார்ஸ்லே. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக உங்கள் இஷ்டம் தான், உங்களுக்கு எது பிடிக்குமோ எது பிடிக்காதோ அது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து சால்ட், அதுக்கப்புறம் பெப்பர், சில்லி பவுடர் வேணால் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்கிட்ட இந்த பெரி பெரி சீசனிங் இருக்குல்ல, பெரி பெரி அந்த சீசனிங் இருக்குது, அதனால் அது கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான். ஸோ இப்போ இது ஒரு ஸ்பூனை வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் நம்மளோட அந்த ஃப்ளேவர் இது. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம பொட்டேட்டோ ஆட் பண்ணிடலாம். ஸோ பொட்டேட்டோ ஆட் பண்ணி ஸோ பொட்டேட்டோவை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த மேரினேட்டில். ஓகே. ஸோ நம்ம பொட்டேட்டோ ஸ்டாக்ஸுக்கு, பொட்டேட்டோ சீஸ் ஸ்டாக்ஸ் அதுக்கு வந்து நம்ம பொட்டேட்டோ வந்து மேரினேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது எப்படி பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். ஸோ இந்த பொட்டேட்டோ ஸ்டாக்ஸ் நம்ம அவனில் தான் பேக் பண்ண போகிறோம். ஸோ மஃபின் பேன் எடுத்துக்கோங்க. இந்த மஃபின் பேனில் பேஸில் வந்து 2 பொட்டேட்டோ ஸ்லைசஸ் வைங்க. சீஸ் வந்து துருவி வச்சுருக்கேன், அந்த சீஸ் கொஞ்சம் போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பொட்டேட்டோ ஸ்லைஸ், கொஞ்சம் சீஸ், மறுபடியும் ஒரு பொட்டேட்டோ, கொஞ்சம் சீஸ், பொட்டேட்டோ. இதே மாதிரி நம்ம ஸ்டாக் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ லாஸ்ட் லேயர் ஒரு பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் கொஞ்சம் சீஸ். ஸோ இது மாதிரி ஃபுல்லாக பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ஒரு ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸும் கூட. அதே மாதிரி ஏதாவது பார்ட்டி அந்த மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா கூட இது வந்து ஒரு நல்ல டிஷ்ஷாக இருக்கும். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை ஃபுல்லாக பண்ணிவிட்டு காணிக்கிறேன். ஸோ நம்மளோட பொட்டேட்டோ ஸ்டாக்ஸ் வச்சுட்டேன். இதை வந்து 180 டிகிரி செல்சியஸ் அவனில் வந்து ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து நல்லா பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ பேக் ஆகி முடிச்சுட்டு காணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம பொட்டேட்டோ ஸ்டாக்ஸ் வந்து 25 மினிட்ஸ் பேக் ஆச்சு. ஸோ நீங்கள் ஒரு கத்தியை வச்சு இன்சர்ட் பண்ணி பாருங்கள், ஈஸியாக வந்துடுச்சுன்னா குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். ஸோ இது ஒரு 5 மினிட்ஸ் கூல் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம ரிமூவ் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் நம்மளோட பொட்டேட்டோ ஸ்டாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணேன்னா 2 மஃபின் டின்னில் உள்ள அந்த ஒவ்வொரு ஸ்டாக்கையும் இதில் 2 செட்டு வச்சுருக்கேன். ஏன்னா வந்து நான் 4 ஸ்லைஸ் கிட்ட தானே ஒவ்வொரு இதுலேயும் வச்சேன். ஸோ அதனால் கொஞ்சம் ஹைட் வரணுங்கிறதுனால 2 செட்டு வச்சுருக்கேன். ஸோ எவ்வளோ கிறிஸ்பியாக சீஸியாக அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல ஆப்பிடைசர். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ நம்மளோட பொட்டேட்டோ ஸ்டாக்ஸ் ரெடி. ஸோ நம்ம பொட்டேட்டோ ஸ்டாக்ஸை வந்து ஒரு க்ளோஸ் லுக் பார்த்துருங்க. ஸோ எவ்வளோ ஸ்லைஸாக பொட்டேட்டோஸ் வந்து ஸ்டாக் ஆகி இருக்குன்னு பாருங்கள். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் வந்து இப்போ வந்து ஒரு மஃபின் ரெசிபி வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலான்ட்டு இருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ராகி மஃபின். ஸோ ஆக்சுவலி இந்த ரெசிபி வீடியோ எடுக்க வேணான்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ஸோ நானே ஒரு மெஷர்மெண்ட் வச்சு பண்ணுறேன். ஸோ அதனால் வீடியோ எடுக்க வேணான்ட்டு பட் ஓகே ட்ரை பண்ணுறோம், வீடியோ எடுப்போம், எப்படி வருது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு வீடியோ எடுப்போம் அப்படின்னு நினச்சிட்டு தான் எடுக்கிறேன்.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் மெஷர்மெண்ட்ஸ் நான் எவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லிடுறேன். அரை கப் வந்து ராகி மாவு, அரை கப் கோதுமை மாவு, அரை கப் மைதா. ஸோ நீங்கள் வந்து இந்த ½ கப் மைதாக்கு பதில் ஃபுல் 1 கப் வந்து கோதுமை மாவே ஆட் பண்ணலாம். பட் நான் வந்து எனக்கு டெக்ஸ்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல, அதனால நான் வந்து ½ கப் கோதுமை மாவு, ½ கப் மைதா ஆட் பண்ணுறேன். ஸோ டோட்டலாக 1½ கப்பு, 1½ டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்புறம் அரை கப் பால், அரை கப் எண்ணெய், 3/4 கப் வந்து வெல்லம், பொடிச்ச வெல்லம், 1 முட்டை, 1 டீஸ்பூன் வெண்ணிலா அண்ட் பம்கின் சீட்ஸ். ஸோ என்கிட்ட ஆக்சுவலி இந்த பம்கின் சீட்ஸ் இருந்துச்சு, அதனால் இதை யூஸ் பண்ணுறதுக்கு தான் நான் மஃபனில் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் இந்த ரெசிபி வந்து அடாப்ட் பண்ணேன். ஸோ இந்த ரெசிபியோட நேம் வந்து ராகி பம்கின் சீட் மஃபன். ஸோ ரொம்ப சிம்பிள், ரொம்ப பேசிக். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மிக்சிங் பவுலில் எக்கு உடச்சி ஊற்றிடுங்க. நான் ஆக்சுவலி என்னோடய பிளாகுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். மெயினாக ஃபோட்டோ எடுத்து பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ ப்ளாகுக்கு அதுக்கப்புறம் நம்ம வெல்லம் ஆட் பண்ணிடலாம். ஸோ எக்கு, வெல்லம், இதில் ஆயில் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஆயில் நீங்கள் இதுக்கு பதில் நெய் இல்லைன்னா பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன். ஓகே, ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நம்ம மிக்ஸ்சர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் அரை கப் பால் வச்சுருக்கோம்ல, அந்த பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ அந்த பாலில் வந்து அந்த வெல்லம் வந்து கரைஞ்சிடும். ஓகே, ஸோ நம்மளோட பெட்டு வந்து ரெடியானோடனே இதில் வந்து நான் 3 விதமான மாவு வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம 1½ டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் ஆட் பண்ணிட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து நம்ம அதில் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதான், அவ்வளோதான். ஸோ நம்மளோட வெல்லம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ட்ரை ஆட் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணிட வேண்டியதான். ஸோ இதிலே வந்து நான் வச்சுருக்கிற பம்கின் சீட்ஸில் பாதி கொஞ்சம் மட்டும் டாப்பிங்க்கு ஆட் பண்ணிவிட்டு மிச்சத்தை வந்து இந்த டோலியே ஆட் பண்ணிட போகிறேன். ஸோ இப்போ வந்து இதை நல்லா ஃபோல்ட் பண்ணிடுங்க. ஸோ மஃபின் பேட்டர் எப்போவுமே ஓவராக மிக்ஸ் பண்ணக்கூடாது, அதனால் மெல்ல ஜென்டிலாக ஃபோல்ட் பண்ணி விட்ருங்க. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட ராகி பேட்டர் திக்காக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து இதை நான் வந்து மஃபினில் ஃபில் பண்ணிடலாம். ஸோ நான் இங்கே வந்து மஃபின் பேனில் வந்து லைனர்ஸ் போட்டு வச்சுருக்கேன். சிலதில் இந்த லைனர் போட்டிருக்கேன், சிலதில் வந்து இந்த கலர் லைனர் போட்டிருக்கேன். ஸோ ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும், ஐஸ்கிரீம் ஸ்கூப் இருந்துச்சுன்னா அது வந்து மஃபின் பேட்டர்லாம் ஃபில் பண்ண பர்ஃபெக்டான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ நம்ம ஃபில் பண்ணிடலாம். ஸோ நம்ம மஃபின்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டேன்னா இப்போ இந்த டாப்பிங்க்கு வந்து பம்கின் சீட்ஸ் வச்சுருக்கேன், அதை மட்டும் டாப்பில் வந்து ஆட் பண்ணிடுங்க. அது ஒரு நல்ல க்ரன்ச் கொடுக்கும். ஸோ மஃபின்லாம் ஃபில் பண்ணிட்டேன். ஸோ 200 டிகிரி செல்சியஸ்க்கு அவனை ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படியும் ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகும். ஸோ பேக் ஆகி முடித்தோடனே காணிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம மஃபின் வந்து பார்க்குறதுக்கு நாட் பேட். ஸோ சாஃப்டாக தான் இருக்குது, செமையாக ரைஸாக இருக்குது, பஃபியாக இருக்குது, நார்மல் மஃபின் மாதிரியே இருக்குது. எனக்கு 20 மினிட்ஸ் ஆச்சு பேக்காக. ஸோ இப்போ தான் வெளியே எடுத்திருக்கேன். இது பிச்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இந்த ரெசிபி ஹிட்டா இல்லை ஃப்ளாப்பான்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ப்ளாகுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன்னு சொன்னால, அதனால் இந்த க்யூட்டான பேஸ்கெட்டில் வந்து இந்த மஃபினை வச்சு வெப்சைட்டுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்துட்டேன். பட் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். இங்கே பாருங்கள், டெக்ஸ்டரை பாருங்கள். ஸோ நார்மல் மஃபின் மாதிரி தான் ஃப்ளஃபியாக இருக்குது, இன்னுமே சூடாக இருக்குது இந்த மஃபின். ஸோ அவ்வளோ டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னா, 1 கப் காஃபி 1 கப் டீ கூட சாப்பிட்லாம். உங்களுக்கு வந்து ஸ்வீட் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது, ஹோல்சம்மாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, சாப்பிடும்போதே நமக்கு வந்து ஃபில்லிங் ஆகிட்டு ஒரு ஃபீல் வரும் தெரியுமா, அந்த மாதிரி இருக்குது. உள்ளே இருக்கிற பம்கின் சீட்ஸ் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது, வெளியே இருக்கிறது க்ரன்ச்சியாக இருக்குது. ஸோ அந்த ராகியோட டேஸ்ட் வந்து ரொம்ப சுத்தமாக வரவே இல்லை. ஆனால் வந்து ஏதோ ஒரு ஹெல்தி இன்க்ரீடியண்ட் உள்ளே இருக்கிற மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்குது. ஸோ ரொம்ப ஏர்த்தியாக இருக்குது. இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கிட்ஸ்க்கு கொடுக்கலாம், இல்லைன்னா பால் கூட, காஃபி கூட, டீ கூட சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு மஃபின். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது. ஓகே,
ஸோ இதை இன்னும் ஹெல்த்தியாக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம இதை ஆட் பண்ணல 1/2 கப், அதுக்கு பதில் நீங்கள் கம்ப்ளீட்டாக கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். என்ன உங்களுக்கு கொஞ்சம் டென்ஸாக இருக்கும், பட் ஸ்டில் டேஸ்ட்டாக மாய்ஸ்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நம்மளோட ராகி மஃபின் வந்து சக்ஸஸ், ஃப்ளாப் கிடையாது, சக்ஸஸ். மஹி, உன் நேம் என்னது? பிரனிஷ்கா வந்து அக்காக்கு பேர். உன் பேர் என்னது? சரி, என்ன பேர்? உன் பேர் பிரஜிஷா. பிரச்சா இல்ல, பிரஜிஷா. 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 பெச்சா இல்ல. நான் சொல்லது கேளு. அம்மா பேர் இங்க பேர் பிரஜிஷா. பிரஜிஷா. பிரச்சா இல்ல. பெச்சா இல்ல. வாங்கோ அண்ணாமி அம்பாண்டி அஞ்சா மும்மாண்டி நீ அஞ்சாமி வாங்கோ அண்ணாமி ஒன்னாகி நல்ல பாட்டு வந்து இந்த பட்டு காட்டு கேமரா சுத்தி வந்து தேவத்து வச்சு அந்த போட்டை அந்த வீடமா வச்சு அப்பா அந்த பாவு குத்துங்க. ஆஹா